நோயா இருந்தா கூட மாத்திரை மருந்துல தீராது. அதுக்கான உணவு முறை பயிற்சி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கங்க. மனசுக்கு வெறும் மாத்திரை மருந்து மட்டுமே 2 நாள் போட்டு உடம்பு சரியாச்சுன்னு நினைக்கூடாது. இன்னைக்கு உணவு முறை நிறைய நமக்கு தேவை. நேரத்திலேயே உணவு இருக்கணுங்கிறது. ஏன்னா நீங்க பாக்குறோம், ஒரு காலத்துல 3 பிள்ளைக்கு மேல வேண்டாம், 2 பிள்ளைக்கு மேல வேண்டாம், நாம இருவர் நமக்கு ஒருவர்னு பள்ளிக்கூடத்தெல்லாம் போஸ்ட் ஒட்டி இருக்கும். ஒரு குழந்தைக்கு பெத்துக்காதீங்க, குடும்ப கட்டுப்பாடு வேணும்னு. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு எங்க பார்த்தாலும் ரோடெல்லாம் கர்த்தரிப்பு ஹாஸ்பிட்டல் வாங்க, ஏன் ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு குழந்தை கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். அந்த அளவுக்கு வலிமையும் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சியிலும் கருமுட்டைகளையும் குறைஞ்சு இருக்கிறோம். உணவுல அதிக கவனம் இருக்கு. தயவு செஞ்சு உங்களை காக்க போறது உணவு தான். நம்மாழ்வார் சொல்வாரு, 3 விஷயம் தான் வாழ்க்கையில: கடன் இல்லாத வாழ்வு, நஞ்சு இல்லாத உணவு. ஆமா, இது நமக்கு மிக மந்திரம். இன்னைக்கு எவன் பணக்காரனா? எல்லாம் பணக்காரன் கிடையாது. எவன் ஒருவேளை நல்லா நிம்மதியா சாப்பிடா பாருங்க வயிற்றுக்கு, நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், நான் அதுல ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன். அது மாதிரி நல்ல புரோட்டீன், விட்டமின் சி, ஃபாரின்ல இந்த சிஸ்டம் இருக்குது. உணவுக்கு எந்த அளவுக்கு மென்னு சாப்பிடுங்கிற அளவு கூட வச்சிருக்காங்க. நம்ம தான் எடுத்தோம் கவித்தான் சாப்பிட்டு வருத்தப்பட்டுக்கிறோம். மனத்துளி உங்கள் உயிர் துளி. அதை ஒருபோதும் கைவிடாம கான்பிடண்டா அந்த எடுத்த தொழிலுக்கு தெரிஞ்சதை செஞ்சு நம்மளை உங்கள் வாழ்க்கையை பலமா வச்சுங்க. எந்த இடத்துல ஈகோவோ இல்ல எந்த ஒரு பிரஸ்டேஜுக்கோ மனசு இடம் கொடுக்காது. யாரும் நம்மளுக்கு சர்டிபிகேட் வேண்டாங்க. நம்ம உழைக்காம என்ன நடந்துருச்சு ஒருத்தர் சொல்லுங்க, நான் உழைக்காம ஒண்ணு நடந்துருச்சு என் வாழ்க்கையில. உங்க தொழிலுக்கு நேரம் நடக்கல, பிள்ளைகளுக்காக, பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்காக, தொழிலுக்காக உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்க. வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கன்னா என்னைக்கு சொல்லணும். அதனாலதான் நானு ஹோட்டல்ல டீ கிளாஸ் கழுவுறது, ஏற்ப மண்டலத்துக்கு சாணி வித்தது உங்க தம்பிமார்களுக்கு எல்லாம் தெரியும். எதையுமே நம்ம மறைக்கிறதுல, ஏன் மறைக்கிறதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இதெல்லாம் எல்லாமே ஒருத்தர் அப்படி வருவானா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்கு தான் நான் 150 காரணங்களால 50 வீடு கட்டினால எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்கிறேன். வீட்லயே ஹோட்டல போட்டு அதுக்காக சோறு போட்டுட்டு இருக்கிறேன். என் வீட்டுக்கு யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே ஹோட்டல். சிங்கப்பூர் பக்கலாக வந்தா எல்லாரும் சாப்பிட்டு தான் போடும். ஏன்னா சோறு கொடுத்த உங்களுக்கு எல்லாம் ஒரு கைமாறு. அவ்வளவுதான் வாழ்க்கை. மண்ணு கொடுத்து எல்லாம் சாப்பிடுறோம், கடைசியா மண்ணுக்கு நம்மளை கொடுத்துருவோம். இதுல எவரும் பெரிய ஆளு கிடையாது. இந்த மண்ணு சாதாரணமா நம்மளை தாங்கி பிடிக்கல. இந்த எத்தனை உணவு, அரிசி, பருப்பு எல்லாம் இந்த மண்ணு கொடுத்துதான் சாப்பிடுறோம். கடைசி மண்ணுக்கு போயிடும். அதனால யாருக்கும் கைமாறா இருங்க, நன்றியா இருங்க. யாருக்கும் உங்க தொழிலுக்கும் உங்க இதுக்கும் நான் சிறு தொழிலாளி கூட கை விட்டதில்லை. எல்லாருக்கும் ஹோட்டல் போட்டு கொடுத்து முதல்ல கை விட்டேன். தொழிலாளிகள் என் பிள்ளைங்களாம் இன்னைக்கு ஓனர் ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சேலம் மாறான் வந்து இன்னைக்கு உலகெங்கும் தடப்பதித்துக் கொண்டு யாழ்ப்பாணத்துல தடுத்துட்டு போர் பகுதியில இந்த வேலையை உறதில்லை. உங்களுடைய நம்பிக்கைக்கு, உங்களுடைய மனத்தினத்தையும் யாருக்காகவும் சரி செய்யாம நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். உங்க நேரங்கள் உங்களுக்கு தொழில் கொடுத்துக்கு. வாழ்க வளமுட. அன்பு தம்பி ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காரு. தம்பி சரி இப்படி வேர்க்க செஞ்சு உன்னை மறக்க முடியாது. அதான் நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரம் வீட்டுக்கு போனா வந்துட்டேன். உங்களுடைய அன்புக்காக இந்த அங்கேயும் நடந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பண உறுதி தான் உங்களுக்கு பணத்தை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.